நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் சொல்லல தாயி, அந்த ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என் ஆத்தா ஜக்கம்மா கரெக்டா சொல்லுவா தாயி, கரெக்டா சொல்லுவா. இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஜக்கம்மா கொண்டு வந்திருக்கா. இந்த நேரத்துல உனக்கு என்னடா வேலை இங்க? சாமி, என்னை பார்த்தா தெரியலையா? நான் தான் குடுகுடுப்புறேன் சாமி. ஏய், இங்க பாரு, மரியாதையா போயிடு. இங்க நின்னு ஏதாவது சவுண்ட் விட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன சாமி இப்படி பேசுறீங்க? குடுகுடுப்பக்காரன் சாமத்துல வந்து குறி சொல்லாம பின்ன மதிய நேரத்துல வந்து குறி சொல்லுவான்? இது சக்கம்மா உத்தரவு சாமி. ஒரு நிமிஷம் இருங்க சாமி, இந்த வீட்டுக்கு சொல்ல வந்த குறிய சொல்லிட்டு நான் பேசாம போயிடுறேன் சாமி. ஏய், உதப்பட்டே சாவ போற. ஓடி போயிடுன்னு சொன்னா புரியாது உனக்கு? சாமி, இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் சாமி, அதை சொல்லிட்டு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது சாமி, சொன்னா புரிஞ்சுக்கங்க சாமி. நீ ஒரு ஆணியையும் புடுங்க வேணாம், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. அப்படி சொல்லாதீங்கய்யா. ஜக்கம்மா வார்த்தைய நான் கரெக்டா சொல்லிட்டு போனாதான் எனக்கு அடுத்த வேளை சோறு கிடைக்கும் சாமி. அத சொல்லாம விட்டனா பெரிய விவகாரமாய் போயிடும் சாமி. இங்க பார், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. அப்புறம் நீ லாக்கப்ல தான் இருப்ப, பாத்துக்க. ஜக்கம்மா, இது என்ன சோதனை? சொல்ல வந்த குறிய சொல்ல விடாம பண்றாங்களே. ஏய், சொன்னா கேட்க மாட்டே, போடா. தாயே ஜக்கம்மா, இவங்களை நீதாமா மன்னிக்கணும். போடா. ஜெய் ஜக்கம்மா. ஏய், என்னடா போட்ட? எங்கயா போனா அவன்? தெரியல சார். அம்மா, என்னாச்சுமா? என்னமோ தெரியலம்மா, தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. சரி, தண்ணி இருக்கான்னு பாருங்க. எங்கம்மா இங்க தண்ணி பாட்டில் இருந்தது? என்னம்மா? தண்ணி பாட்டில் எடுமா. இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் இதை எடுத்துட்டு வரேன்.
எங்கம்மா வனிதா என்ன காணோம்? ஏ வனிதா, இவ தண்ணி பாட்டில் எடுக்க போனாளா இல்ல குளத்தையே வெட்ட போனாளான்னு தெரியல. நானே போறேன், இருமா. இருங்கம்மா, நானும் வரேன். இதோ சத்தம்மா. ஆமா, எங்க இருந்து சத்தம் கேக்குது? என்னாச்சு? ராஜேஷ், இங்கடா அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஐயோ, சுப்பு, சுப்பு, சுப்பு. ஐயோ, நான் என்ன பண்றது? கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, ஓடாதடா, நில்லு, ஓடாத.
மகளே. டேய், நில்றா. சார் ஓடுங்க. ஏய் ஏய், எங்கடா ஓடுற? சார் லாக் பண்ணிட்டேன் சார். வாங்க சார். ஏய் ச்சே, ஏய், தப்பிச்சானே. வனிதா, வாங்க கீழே போலாம். வாங்க. என் பொண்ணு எப்படி இருக்காளோ? சார், என்ன சார் இது? கொலைக்காரனை இன்னைக்கு பிடிச்சிருவேன், நாளைக்கு பிடிச்சிருவேன்னு தினம் தினம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆனா இப்ப வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே சார். உள்ள போய் பாருங்க சார். என் பொண்ணு உசுருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. சார் அவரோட வேலையை கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காரு. இவ்ளோ ப்ரொடெக்ஷனையும் மீறி அந்த கொலைகாரன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா அவனோட பலம் என்னன்னு இப்போவாது நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் சூர்யா. பலத்தை புரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாம கொலைகாரனோட நோக்கம் நீங்க மட்டும் இல்லைங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. என்ன சொல்றீங்க சார்? என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுமா. ஆனா உங்க பிள்ளைய மட்டும்தான் அவன் குறி வச்சிருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. உங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவனோட டார்கெட் தான். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எங்க குடும்பமே இல்லாம போனோன்ற அளவுக்கு எங்களுக்கு யார் அந்த மாதிரி எதிரின்னே தெரியல சார். கண்டுபிடிச்சிடலாம் சூர்யா, கண்டிப்பா தெரியதான் போகுது. பட் அதுக்கு முன்னாடி உங்க சிஸ்டர் நல்லபடியா போயிடுச்சு எழுந்திருக்கணும். இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொல்றாங்க? டாக்டர்மா, என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குமா? நத்திங் டு வரி மேடம். அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல கண்ணு முடிச்சிடுவாங்க. நான் போய் என் பொண்ணு பார்க்கலாமா? கண்ணு முடிச்சோன்னு பார்க்கலாமே. டாக்டர், பேஷண்ட்டை ரொம்ப ஜாகிரதையா பாத்துங்க. நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக்யூரிட்டிக்கு ஆள் அனுப்பி வைக்கிறேன். அவங்களுக்கு எந்த கட்டத்திலையும் எந்த மாதிரியான அபாயமும் வந்துடக்கூடாது. ஓகே சார். சூர்யா, நேத்து அவனோட சண்டை போட்டீங்கல்ல, அப்ப மொட்டை மாடியிலிருந்து எகிரி குச்சி தப்பிச்சான்னு எங்க ஆளுங்க சொன்னாங்க. ஆமா சார். பை எனி சான்ஸ் அவன் முகத்தை உங்களால பார்க்க முடிஞ்சுதா? இல்ல சார், அவனோட கண்ணை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவனோட ஹோல் பாடியும் பிளாக் ட்ரெஸ்ஸால கவர் பண்ணியிருந்தான் சார். இன்ஃபேக்ட் கையில கூட க்ளவுஸ் போட்டிருந்தான். அவன் கொஞ்சம் கிளவரா இருக்கான் சார். சார், அவன் என் பொண்ணு குத்திட்டு தப்பிக்க பார்க்கும்போது நான் அவனை பிடிச்சி இழுத்தேன் சார். அப்போ அவன் காது பக்கத்துல இருந்த துணி கொஞ்சமா கிழிஞ்சது சார். அப்போ அவன் காதுல கம்மல் இருந்தது சார். ஆமா, அது அது கம்மல் 3 கம்மல் போட்டிருந்தான் சார். வெள்ளை கலரு, பச்சை கலரு, எல்லோ கலரு, இப்படி 3 கலர் இருந்தது சார். நான் நல்லா பார்த்தேன்.
சார் பொதுவா பொம்பளைங்க தான் அந்த மாதிரி கம்மல் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. இந்த காலத்துல ஆம்பளைங்களும் அதெல்லாம் செய்றாங்க. அவ்வளோ ஏன் உங்க பையனே காதுல கம்பல் போட்டுக்கலையா? சார் ஆம்பளைங்க இதெல்லாம் ஃபேஷனுக்காக போடுறது சார். ஸ்டைலுக்காக நீங்க வளைய மாட்டிருக்கீங்க, அவன் கம்பல் மாட்டிருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். எனிவே முதல்ல காதுல கம்பல் போட்டிருக்கான்ட்டு ஒரு க்ளூ கொடுத்துருக்கீங்க. பாப்போம் அடுத்தபடி என்ன க்ளூ கிடைக்குதுன்னு. சார் திரும்பவும் நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். என் பொண்ணு இப்ப செத்து பழிச்சிருக்கா சார். இன்னொரு தடவை என் வீட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் சார். சாரிம்மா, நீங்க என்ன தப்பா நினைச்ச கூடாது. இன்னையில இருந்து கோலம் போறதுக்கு கூட நீங்க வீட்டை விட்டு வெளியே வர்றத நான் அனுமதிக்க மாட்டேன். சூர்யா, என்னாச்சு சூர்யா? அண்ணி எப்படி இருக்காங்க? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா அப்பா கடவுளே, வயித்துல பாலை வாத்துட்டீங்க சூர்யா. டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. வனிதா வீட்டுக்கு வந்துருவாள்ல. கொலை நடுங்கி போயிடுச்சு மாப்ள. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம எப்படி இந்த வீட்ல இருக்கிறது? பேசாம அந்த ஏசிய இங்கேயே வந்து தங்க சொல்லிட்டா. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சூர்யா, தலைக்கு வந்தது இதோட போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே ஒன்னும் ஆகாது. அது எப்படி காயத்ரி ஒன்றும் நடக்காதுன்னு இருக்க முடியும்? ராத்திரி வந்தாலே என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் நம்ப முடியல. நம்ம வேற என்னதான் பண்ண முடியும்? கோயிலுக்கு போய் ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடலான்னா அதுக்கும் வழி இல்லாம இருக்கே. அப்போ கடவுளை நம்பலான்றீங்களா? பூஜை பண்ணாதான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்ற கடவுள் என்ன கடவுளுங்க? சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்து வந்திருக்குங்கிறது உண்மைதான். அதுல நில குலைஞ்சு போயிடாம நாம எப்படி சமாளிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்க போங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். காயத்ரி, ஹாஸ்பிட்டல்ல சம்மந்தியம்மா ஒன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு எப்படி? அம்மா கண்டிப்பா எடுத்துட்டு போலாமா? சூர்யா நீங்க போங்க. காயத்ரி, அப்ப நான் சம்மந்தியம்மாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அது கம்மல் 3 கம்மல் போட்டிருந்தான் சார். வெள்ளை கலரு, பச்சை கலரு, அப்புறம் எல்லோ கலரு.